இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சமோசா தான் செய்யலான் இருக்கேன். ஸோ சமோசா செய்கிறதுக்காக கிச்சனில் என்ன திங்ஸ் இருக்குதுன்னு போய் பார்க்க சொல்ல கோதுமை மாவு மட்டும்தான் இருந்துச்சு, மைதா மாவு இல்லை. சரி ஓகே, கோதுமை மாவுலேயே வந்து சமோசா செய்யலான்ட்டு கோதுமை மாவு வந்து 1.5 கப் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நான் அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஸ்டஃபிங்காக வந்து கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டிட்டு அதை கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதை லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிட்ட பிறகு நமக்கு சமோசா செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் பொறுமையாக வந்து மடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடிக்க சொல்ல நமக்கு அந்த சமோசா ஷேப் வந்து கிடச்சிடும். இவ்வளோ வந்து ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோதுமை மாவுலேயே வந்து தண்ணியை சேர்த்து கலக்கி இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து ஒட்டிடலாம். ஸோ நல்லாவே வந்து நின்றுடும். இப்போ நமக்கு வந்து அந்த சமோசாவோடைய ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பொரிச்சு எடுத்துட்டால் சமோசா ரெடி இல்லையா? ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றி இந்த சமோசா எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து நமக்கு வந்து இங்கே டீயுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டீ ப்ளஸ் சமோசா சூப்பரான ஒரு காம்பினேஷன் இல்லையா? நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் எதிர்பார்த்ததை விட சமோசா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.